السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. الحمد لله. அல்லாஹ்வினுடைய கிருபையால் 20 ரக்அத்துகள் தொழுதுவிட்டு குர்ஆனை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் நசீபை தந்த அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றோடு 2 தராவீகையும் 1 நோன்பையும் 2.5 ஜுஸூக்களையும் நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். குர்ஆனை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பை தந்த அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். நேற்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட சூரத்துல் பக்ரா பசுமாடு என்ற அத்தியாயத்தினுடைய பிந்திய பகுதி இன்றைய 17 ரக்அத்துகளில் நிறைவு செய்யப்பட்டது. கடைசி ரக்அத்துகளில் ஆலி இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் என்ற சூறாவிலே சில வசனங்கள் இன்றைக்கு ஓதப்பட்டது. நேற்றைக்கு ஓதிய பக்ராவினுடைய முந்தைய வசனங்களில் பல்வேறு வரலாறுகள் குறித்தும் பல்வேறு படிப்பினைகள் குறித்தும் அல்லாஹ் பேசியிருந்தார். இன்றைக்கு ஓதப்பட்ட பக்ராவினுடைய பிந்தைய வசனங்கள் அதிக அளவிலே சட்டங்கள் குறித்து அல்லாஹ் தஆலா பேசியிருந்தார். குறிப்பாக நோன்பினுடைய சட்டங்களை அல்லாஹ் இன்றைக்கு தான் பேசியிருந்தான். இந்த சூறாவை தவிர நோன்பினுடைய இவ்வளவு சட்டங்களை அல்லாஹ் வேறு எங்கும் பேசுவதில்லை. நோன்பு கடமையாக்கப்பட்டது. அந்த நோன்பு யாரின் மீது கடமை, நோன்பை யார் வேறு ஒரு நேரத்தில் விட்டு வைப்பதற்கான எடுத்து வைத்துக் கொள்வதற்கான அனுமதி இருக்கின்றது, யார் நிரந்தரமாக நோன்பை விடுவதற்கான அனுமதி இருக்கின்றது, நிரந்தரமாக விட்டால் அவர்கள் என்ன பகரத்தை அவர்கள் ஃபிதியாவாக கொடுக்க வேண்டும், நோன்பு வைக்கவில்லை என்றால் அவர்களுக்கு என்ன தண்டனைகள் இருக்கிறது, நோன்பு வைத்தால் அவர்களுக்கு என்ன சிறப்புகள் இருக்கின்றது என்பது போன்ற நோன்பினுடைய அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் பேசியிருந்தார். அடுத்தபடியாக ஹஜ் உம்ராவினுடைய சட்டங்கள் குறித்து அல்லாஹ் தஆலா இன்றைய வசனங்களில் பேசியிருந்தான். அதே போல மதுவினுடைய சட்டங்கள், மதுவை பற்றி அவர்கள் கேட்கின்றார்களா, அதுல தீங்கு இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி மது சம்பந்தமான சட்டங்கள் குறித்து அல்லாஹ் பேசியிருந்தான். அதே போல தலாக் என்றால் என்ன, அந்த தலாக்கை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்துவதன் மூலமாக அவர்கள் என்ன பயனை அடைவார்கள், அதே நேரத்தில் அந்த தலாக்கை பயன்படுத்துவது அல்லாஹ்விற்கு விருப்பமானதா இல்லையா என்பது போன்ற தலாக்கு சம்பந்தமான சட்டங்களை அல்லாஹ் பேசியிருந்தான். அதே போல ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய சட்டங்கள், பால்குடி குழந்தையினுடைய சட்டங்கள் குறித்து அல்லாஹ் தஆலா நிறைய பேசியிருந்தான். அதே போல தான தர்மத்தினுடைய சட்டங்கள், ஜீவனாம்சம் குறித்த சட்டங்கள், இப்படியாக நிறைய சட்ட திட்டங்கள் குறித்து இன்றைய ஆயாத்துகளில் நாம் கடந்து வந்தோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்துல பெண்கள் தங்களுக்கான உரிமைகளை கேட்டுத்தான் பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை இந்த பக்ராவினுடைய பிந்திய வசனங்களை நாம் படித்து பார்த்தால் நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள முடியும். அவ்வளவு பெண்ணுரிமைகள் குறித்து அல்லாஹ் தெளிவாக பேசி இருக்கின்றார். இன்றைக்கு சமூக கலாச்சாரம் நாம் எப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம், என்னுடைய மனைவி பிள்ளை பெற்றுட்டா அந்த குழந்தைக்கு அவதான் பால் கொடுக்கணும், அது நிர்பந்தம் நினைக்கிறாங்க இல்லையா. நான் நிர்பந்தப்படுத்த முடியாது. ஒரு தாய் தான் பெற்ற பிள்ளைக்கு நான் பால் கொடுக்க முடியாது, வாடகை தாய் மூலம் நீங்க கொடுத்து கொள்ளுங்கன்னு சொல்லி கணவன்கிட்ட சொன்னா அதற்கான ஏற்பாடு அந்த கணவன் செய்யணும். இப்படியாக பெண்களுக்கான அத்துணை உரிமைகளை குறித்தும் இன்றைய சட்டங்களிலே, இன்றைய ஆயாத்துகளில் சட்டங்களாக இன்றைக்கு பேசப்பட்டது. இப்படி நிறைய விஷயங்கள், நிறைய வரலாறுகள், படிப்பினைகள் இருந்தாலும் நம்மளுடைய சிந்தனைக்கு நாம் ஒரு ஆயத்தை எடுத்துக்கொள்கின்றோம். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ.
என்னுடைய அடியான் என்னை பற்றி கேட்டால் நான் அவனுக்கு அருகில் இருக்கின்றேன் என்பதாக சொல்லுங்கள். உஜீபு தஅவதத் தாஇ இதா தஆனி, அவன் அழைக்க வேண்டிய விதத்தில் என்னை அழைத்தால் ஃபல்யஸ்தஜீபு லி, அவனுக்கு நான் பதில் தருகின்றேன் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசனம் என்ன காரணத்திற்காக இறங்கப்பட்டது? பொதுவாக குர்ஆன்ல இருக்கக்கூடிய வசனங்கள், சில வசனங்கள் யதார்த்தமாக அல்லாஹு தஆலா இறக்கி வைப்பான். சில வசனங்களை அது இறங்க வேண்டிய காரணங்களோடு அல்லாஹ் இறக்கி வைப்பான். இந்த காரணத்திற்காக இந்த வசனத்தை நாம் இறக்கின்றோம் என்பதாக இறக்கி வைப்பான். அதற்கு சபபு நுசூல் என்பதாக சொல்வார்கள். இப்ப இந்த வைதா சஅலக இபாதி, அடியார்கள் என்னை கேட்டால் நான் அருகில தான் இருக்கிறேன், அவை என்னை அழைக்க வேண்டிய விதத்தில் அழைச்சா அவனுக்கு நான் பதில் தர தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனம் என்ன காரணத்தினால இறங்கப்பட்டதுன்றத முஃபஸ்ஸிரீன்கள் விளக்குறாங்க. 2 காரணங்கள். ஒன்னு என்னன்னா, ஒரு கிராமத்து வாலிபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நமக்கு அருகாமையில இருக்கிறானா தூரமா இருக்கிறானா? அல்லாஹ்வை நம்ம பார்க்க முடியாது இல்ல, அப்ப எனக்கு பக்கமா அல்லாஹ் இருக்கிறானா இல்ல தூரமா இருக்கிறானா? ஒருவேளை பக்கமா அவன் எனக்கு இருக்கிறான்னு சொன்னா நான் சப்தம் குறைவா அவனை நான் அழைச்சுப்பேன், அவனை சப்தம் குறைவாக நான் அவளை அழைச்சுப்பேன். ஒருவேளை அவன் ரொம்ப தூரத்துல இருக்கிறான்னா அதுக்கு ஏற்றால் போல் நான் கத்தி அல்லாஹ்வை அழைப்பேன். சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் பக்கமா இருக்கிறானா தூரமா இருக்கிறானான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார். சில நேரங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுவாங்க, சில நேரங்கள்ல மௌனமாக இருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, வஹி வரப்போகுதுன்னு அர்த்தம். வஹி அல்லாஹ் தான் இதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி அர்த்தம். அப்ப மௌனமா இருக்கிறான். 2வது காரணம் சொல்லப்படுது, ஒரு யூதனோ அல்லது சில யூதர்களோ சொன்னாங்க, அல்லாஹ் வானத்துல இருக்கிறான், 7 வானங்களுக்கு அப்பால் இருக்கிறான்னு சொல்லி நீங்க சொல்றீங்க, வானத்துக்கும் பூமிக்கும் இடையில உள்ள நேரம் என்பது, பயண தூரம் என்பது 500 ஆண்டுகள் பயண தூரத்தினுடைய தூரமாக இருக்கு. அப்போ நீங்க அல்லாஹ்வை அழைச்சா எப்படி அவன் உடனே பதில் தருவான்? அப்போ உங்களுடைய நம்பிக்கைக்கும் அல்லாஹ்வை அழைப்பதும் மாற்றமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு யூதன் சொன்னான். இந்த 2க்கும் பதில் தரும் விதமாகத்தான் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கின்றான். வ இதா சஅலக இபாதி, என்னுடைய அடியான் என்னை பற்றி கேட்டான், அன்னி ஃபஇன்னி கரீப், அவனிடத்துல சொல்லு நான் அவனுக்கு ரொம்ப அருகாமையில நான் இருக்கிறேன் என்பதாக சொல்லு. உஜீபு தஅவதத் தாஇ இதா தஆனி, அவன் என்ன அழைக்க வேண்டிய விதத்துல அழைச்சா ஃபல்யஸ்தஜீபு லி, அவனுக்கு நான் பதில் தர்றதுக்கு தயாரா இருக்கிறேன். இந்த வசனங்களை நான் ரொம்ப பக்கமாக இருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். இந்த வசனத்தினுடைய நோக்கம் என்னன்னா, அல்லாஹ்விடத்துல நாம துஆ செய்வது குறித்து இந்த வசனம் பேசுகின்றது. அல்லாஹ்விடத்துல நாம துஆ செய்யறதுக்கு தயாராக இருக்கணும், அல்லாஹ் பதில் தர்றதுக்கு தயாராக இருக்கின்றான் என்பதை இந்த வசனத்தின் மூலம் பதிவு செய்யறான். நீ என்கிட்ட கேளு, உனக்கு நான் தர்றதுக்கு தயாராக இருக்கின்றேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆ அப்படிங்கிறது இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஆயுதம். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஆஉ முஹ்ல் இபாதா, துஆ இருக்கிற அது வணக்கங்களினுடைய அடிப்படை என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ்விடத்துல நாம எந்த விஷயங்களையும் அல்லாஹ்விடத்துல நாம துஆவின் மூலம் நாம கேட்டு மாற்றங்களை பெற முடியும். துஆவிற்கு கலாவை விதியை மாற்றக்கூடிய சக்தி உண்டு அல்லாஹ்விடத்துல. ஆனால் நாம கேட்க வேண்டிய விதத்துல அல்லாஹ்விடத்துல கேட்கணும். அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான், ஆனால் அடியார்களாகிய நாம் கேட்பதற்கு தயாராக இல்லை. அல்லாஹ்விடத்துல நாம இறஞ்சி அல்லாஹ்விடத்துல எந்த ஒரு கோரிக்கையை நாம் வைத்தாலும் அல்லாஹ் தஆலா அதை நிராகரிப்பது கிடையாது, அதை வீணாக்குவது கிடையாது என்பதை நாம விளங்கிக்கணும். ரமலான் சம்பந்தப்பட்ட அந்த சட்டங்களை அல்லாஹ் சொல்லிட்டு, யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன, அந்த சட்டங்கள் அதனுடைய சலுகைகள் எல்லாம் சொல்லிட்டு அடுத்த ஆயத்துல தான் அல்லாஹ் தஆலா வ இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் என்பதாக பதிவு செய்கின்றார். அப்படின்னா என்ன? இன்னொரு அடையாளமும் இங்க இருக்குது. ரமலானுடைய மாதம் இருக்கு இல்லையா, இது துஆவிற்கு மிக ஏற்றமான ஒரு மாதம். இந்த வரக்கூடிய இந்த இருக்கின்ற இந்த ரமலானுடைய காலங்கள்ல எவ்வளவு முடியுமோ இந்த துஆவின் மூலம் நாம் பயன்பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். துஆன்றது இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய பலம் என்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற பிரத்யேகமான தன்மைகள் இருக்கும் இல்லையா, அதுல ஒன்னு துஆ. அந்த துஆவை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்பதாக சொன்னாங்க. நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த விசேஷமான தன்மையை இந்த சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா துஆ என்ற அந்த ஆயுதமாக நமக்கு கொடுத்திருக்கின்றான் என்றால் நாம் துஆ செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹ் எப்பொழுதும் கேட்பவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான். ஒரே ஒரு விஷயத்தை விளங்கணும், துஆன்றது ஒருபோதும் வீணாக போகாது, ஒருபோதும் வீணாக போகாது. துஆன்றது ஒருபோதும் வீணாக போகாது. ஒண்ணு நாம செய்யக்கூடிய துஆ இந்த உலகத்துல அங்கீகரிச்சு உடனே நடக்கும். நடந்தா இப்படி நடக்கும். மூணே விதம் தான். ஒண்ணு, நான் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் அங்கீகரித்து என்னுடைய கோரிக்கையை வெளிப்படையாக நிறைவேற்றுவான். அல்லது அந்த கோரிக்கையில் ஏதாவது எனக்கு தெரியாத நஷ்டங்கள் இருக்கும் பட்சத்துல அல்லாஹு தஆலா அந்த துஆவை பெண்டிங்கில வைத்து நாளை மறுமையில அல்லாஹு தஆலா அதற்கு பகரமான நன்மைகளை, கூலிகளை அல்லாஹ் தருவான். அல்லது நான் துஆ கேட்ட அளவு என்னுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவான். இந்த மூணுல ஏதோ ஒரு டைரக்ஷன்ல தான் அந்த துஆ போகுமே தவிர ஒருபோதும் அந்த துஆ வீணாக போவது கிடையாது. ஒன்னு இந்த உலகத்திலே அங்கீகரிக்கப்பட்டுரும், அல்லது மறுமையில அதற்கான பகரங்கள் கொடுக்கப்படும், அல்லது என்னுடைய பாவத்தில் இருந்து அந்த துஆவிற்கு பகரமாக அல்லாஹு தஆலா பாவங்களை அல்லாஹு தஆலா கழித்து விடுவான். ஒருபோதும் அடியார்களுடைய துஆவை அல்லாஹ் வீணாக்குவது கிடையாது என்பதை இதிலிருந்து நாம் விளங்க முடிகின்றது. அதே நேரத்தில் அந்த துஆவுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. நாம துஆ செய்யும் பொழுது மன உறுதியோடு அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும். என்னுடைய காரியத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவான், என்னுடைய கஷ்டத்தை நீக்குவான், என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவான் அப்படின்ற அந்த மன உறுதியோடு அல்லாஹ்விடத்துல நாம துஆ கேட்கணும். அதே போல இரண்டாவது நிபந்தனை, மன ஓர்மையோடு அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும். துஆ கேட்கும் போதே அந்த கணக்கு பார்த்தோமா, இந்த கணக்கு பார்த்தோமா, அங்க பேசணுமா, இங்க பேசணுமா, மன உறுதியோடு மன ஓர்மையோடு நாம் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நபிமார்களுக்கு அல்லாஹ் பிரத்யேகமான தன்மைகள் கொடுத்திருப்பாங்கல்ல. ஒரு மனிதர் கஅபாவினுடைய திரையை பிடிச்சிட்டு பயங்கரமா அழுது துஆ செஞ்சுட்டு இருக்கிறார். ஆனால் அவருடைய தலைக்கு மேல கூட அந்த துஆ போகல, கபூலியத்துல இல்ல. அந்த நபி பார்க்கறாங்க, போய் அவரை பிடிச்சி கேட்கறாங்க, என்னடா இந்த அழுதுட்டு இருக்கிற, ஆனா உன்னுடைய துஆ உன் தலைக்கு மேல கூட ஏறலையே அப்படின்னு சொல்லி என்ன காரணம்னு கேட்கும் பொழுது, என்னுடைய ஒட்டகத்தை நான் கட்டாம வந்துட்டேன், ஒருவேளை அது ஓடிருமா நிக்குமான்ற சந்தேகத்திலேயே நான் இருந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னான். முதல்ல போய் நீ ஒட்டகத்தை கட்டி முடிச்சு இங்க வந்து துஆவை செய்யி. நீ இன்னும் திரையே கிளியிற அளவுக்கு அழுதாலும் உன்னுடைய துஆ அங்கீகரிக்கப்படாது, உன்னுடைய கவனத்தை ஓர்மையாக ஆக்குன்னு சொல்லி அந்த நபி சொன்னாங்களாம். அப்ப மனம் ஓர்மை நம்மளுடைய துஆவில நாம வந்து உறுதியாக இருக்கணும். அதே போல நம்மளுடைய துஆவில அவசரம் காட்டக்கூடாது. ஒரு அதிகாரிக்கு முன்னாடி நம்ம மனு கொடுக்க போகும்போது எவ்வளவு பவ்யமாக நம்ம போவோம். ஆனால் உலக அரசாங்கத்தினுடைய அதிபதியாச்ச அவனிடத்துல நம்மளுடைய மனுக்களை நாம சமர்ப்பிக்கும் பொழுது நாம நிதானத்தோடு அவனை புகழ்ந்து அவனுடைய எவ்வளவு முடியுமோ பணிவோடு அல்லாஹ்விடத்துல நம்ம துஆக்களை, கோரிக்கைகளை நாம் எடுத்து வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில், இந்த நிபந்தனைகளோடு நம்மளுடைய துஆ இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒருபோதும் அடியார்களுடைய துஆவை அல்லாஹ் வீணாக ஆக்க மாட்டான். எனவே இந்த ரமலானுடைய காலங்களில் அதிகம் அல்லாஹ்விடத்துல நாம் துஆ செய்ய வேண்டும். குறிப்பாக நேற்றைக்கு தஹஜ்ஜத்தினுடைய சிறப்புகள் பற்றி பேசப்பட்டது. தஹஜ்ஜத்திலையும் தொழுது முடித்து விட்டு நாம் துஆக்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 நபர்களுடைய துஆவை அல்லாஹ் மறுப்பதே கிடையாது, உடனே அங்கீகரிக்கின்றான். ஒன்று, நீதமான அரசன். நீதமான அரசன் அவன் கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவனுடைய துஆவை அங்கீகரிக்கின்றான். நோன்பாளி அந்த நோன்பை முறிக்கும் வரைக்கும் அவனுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். இன்னைக்கு இஃப்தாருடைய நேரத்துல உட்கார்ந்து ஹஸ்ரத்து துஆவே ஓதுனா கூட நாம கஞ்சிகள் சம்பந்தமான சலசலப்புல தான் நாம இருக்கிறோமே தவிர தனிப்பட்ட முறையிலும் நாம கேட்கறது இல்ல, கூட்டு துஆவிலையும் நாம முழுசா பங்கெடுக்கிறது இல்லை. ஒரு நோன்பாளி நோன்பை முறிக்கிற வரைக்கும் அந்த துஆவிற்கு அவ்வளவு பவர் இருக்கின்றது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்குது. அதே போல அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய துஆவை அல்லாஹ் மறுப்பதே கிடையாது. யாருக்கும் நம்ம அநியாயம் செஞ்சிடக்கூடாது. ஒருவேளை அநீதம் இழைக்கப்பட்டவர் தனக்கு எதிராக துஆ செய்கின்றார் என்றால் அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றார். 6வது ஜுல முதல் ஆயத்துல ஒரு லா யுஹிப்புல்லாஹு ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கௌலி இல்லா மன் ஸுலிம். அல்லாஹ் கெட்ட வார்த்தையெல்லாம் கேட்க மாட்டான். ஆனால் அநீதம் இழைக்கப்பட்டவன் கெட்ட வார்த்தையில கேட்டா கூட அந்த வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய துஆக்களுக்கு ஒருபோதும் நாம்
ஆளாகிவிடக் கூடாது. அதே போல நோன்பினுடைய காலங்களில் நாம் நோன்பு திறக்கின்ற இந்த நேரத்தில் நம்மளுடைய துஆவை சரியான முறையில் நாம் பயன்படுத்தணும். இந்த ரமலான் முழுக்க துஆவின் மூலம் கண்டிப்பாக நாம் இந்த ரமலானை நாம் அலங்கரிக்க வேண்டும். எனவே இன்றைய சிந்தனைக்கு நம்மளுடைய ஆயத்தில் நம்முடைய படிப்பனையில் நாம் எடுத்துக்கொள்வது அதிகம் அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நல்லடியார்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய